ரொம்பவே சூப்பரான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு தாங்க. ரகுராம் அமைதியா எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்காப்ல. எது எப்படியோப்பா எல்லாமே நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ரகுராம் செம்மையா கோவப்படுறாங்க. அந்த இடத்துல சீனுவும் மாயாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ணன் என்ன இவ்வளோ கோவப்படுறாங்க? இது தெரியாம இவங்க 2 பேரும் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் சிவா! இது எல்லாம் சந்தோஷம்னு நினைக்கிறியான்னு பத்மாவும், பார்வதியும் கடுப்பேத்துற மாரி பேசுறாங்க. இது நம்ப குடும்பத்துக்கு தானே! இது மாரிலாம் அவப்பேர் உண்டாகியிருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, இத ஏன் யாரும் புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்க? அப்படின்னு பத்மாவும், பார்வதியும் சந்தோஷமான தருணத்த அப்படியே தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரகுராம் எதுவும் சொல்ல முடியாம மௌனமா நின்னுட்டு இருக்காங்க. ஏன்? எனக்கு இது எல்லாம் பேச தெரியாதா? இல்ல நான் பேசாம இருக்கேன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்காதா? மாயா, நீ இப்படியெல்லாம் செய்வேன்னு நெனச்சு கூட பார்க்கல. அம்மா, எப்படிம்மா உங்களால இப்படியெல்லாம் நடந்துக்க முடிஞ்சுச்சு? எனக்கு இங்க நடந்ததுல துளி கூட சந்தோஷமே இல்லன்னு சொல்லிட்டு ரகுராம் மாட்டுக்கும் விருட்டுன்னு வீட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல என்னது ரகுராம் காது குடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே! போனவங்களுக்கு அவப்பேறு வாங்கி குடுத்துட்டோன்னு ரகுராமுக்கு தான் மேலேயே கோவம் வந்துருச்சு. அப்படின்னு சொல்றாங்க. இத வச்சு ஆட்டத்த குழப்புவோம். அண்ணனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய உண்டாக்குவோம். வீட்ல இருக்கிற எல்லார் மேலயும் அண்ணன் கோவமா இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்த நம்ப சரியா பயன்படுத்திக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. கதையில சுவாரஸ்யமா தான் இப்ப கொண்டு போறாங்கன்னு பத்மாவும், பார்வதியும் கேவலமா நெனச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மாயா ரகுராம எப்படி சமாதானம் பண்ண போறோம்னு தெரியலையே! மாயா, உன் மேலேயே ரகுராம் கோவத்துல இருக்காருன்னா, நாங்கலாம் என்ன பேச முடியும்? ஒண்ணும் புரியல. அண்ணன் ஏன் புரிஞ்சுக்காமயே பேசுறாங்க? சிவா, நீ தான் உங்க அண்ணனுக்கு புரிய வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நான் சொல்றேன். அதை ஏம்மா கடைசி நேரம் வரைக்கும் நீங்க சொல்லாம இப்போ சொல்லியிருக்கீங்க? அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லப்பா. வீட்டுக்கு போலாம். முதல்ல பெரியப்பாவ பார்க்கணும். அவரு என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. கோவமா வேற போயிருக்காங்க. சிவா எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு, அப்படியே வேக வேகமா இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் வெள்ளை வேட்டி, ஒரு துண்டு மட்டும் போட்டுட்டு, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டு வாசல்ல எல்லாரும் நிற்கிறப்ப, வீட்டுக்குள்ளே போகவே பயமாக இருக்குது. வா என்ன ஏதுன்னு போகலான்னு சொல்லிட்டு, அப்படியே போகலான்னு இருக்கிறப்ப, இந்த ஒரு தருணத்தை வீட்டில் இருக்கிற யாருமே எதிர்பார்க்கல. என்ன ரகுராம் இப்படி நிற்கிறியே? அம்மா, நான் ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏம்மா இப்படி எல்லாத்தையும் இத்தனை நாளாக பாதுகாப்பாக வச்சுருந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே, அப்போனா உங்களுக்கும் அம்மாவுக்கும் இது எல்லாம் முன்னாடியே தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, தெரியும். என்னால் எதுவுமே இப்போ பேச முடியாத சூழ்நிலையில் நான் இப்போ நிற்கிறேன். இனிமேட்டு என்ன இருக்குது? அதான் எல்லாத்தையும் தான் சபையில் தூக்கி போட்டு உடச்சிட்டீங்களே! இப்போ சந்தோஷமா உங்கள் எல்லாருக்கும்? அண்ணே, எல்லாம் உன்னோட மதிப்பு மரியாதை காப்பாற்றணும்னு அதுக்குன்னு போனவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டீங்களே! எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்து மாயா, நீ என்ன செஞ்சுருக்கணும்? அவன் நம்ம வீட்டுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தானே சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு என்னம்மா நீயும் என் மனசை புரிஞ்சிக்காம இப்படி பண்ணிட்டியே! எல்லாமே செஞ்சா கரெக்டாக இருக்கும் தான் நான் நினச்சேன். நான் முக்கியம்னு நினச்சேன். ஆனால் நம்ம மேலே இருக்கிறவங்க முக்கியம் இல்லைன்னு எல்லாருமே ஒன்று கூடிட்டீங்களே! இது நியாயமா? அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் கிட்டலாம் எப்படி நியாயமா கேட்க முடியும்? உங்களுக்கு நான் தான் முக்கியம். என்ன எப்படி இருந்தாலும் மீட்டெடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் எல்லாரும் இப்படியெல்லாம் பேசிட்டீங்க. ஜானகி பேசுகிறாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வரலான்னு இருக்கிறப்ப, நிறுத்து, நான் இங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க சொல்கிறீங்க? எங்களை விட்டு எங்கே போகிறீங்க? உடனே மணி கடுப்பாயிட்டாப்புல. மச்சான், நீங்கள் பேசுகிறது எல்லாமே தப்பு மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? மாயா, நீ தான் ஏதாவது பேசி உங்கள் அப்பாவை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. உடனே பேசாத, நீ மட்டும் வாயே துறக்காத, பின்னாடி போ அப்படின்னு ரகுராம் கத்துனோன்னே பின்னாடி போகிறாங்க. அவர் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். மாயா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க தனா. நீ பேசிப்பாரு. அப்பா, என்னப்பா எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் வெளியே போகிறீங்களாப்பா? ஏன்பா ஏன்பா இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறீங்க? எல்லாரும் முக்கியம்னு நீங்கள் எப்போதும் சொல்லுவீங்களேப்பா. இப்போ உங்களை நம்பி தானப்பா நாங்கள் எல்லாரும் இருக்கோம்.
நீங்கள் ஆலமரம்ப்பா. அப்படி இருக்கும்போது தனியாக எங்களை எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. இருப்பினும் நான் என் முடிவை மாற்றிக்கிற மாதிரியே தெரியல. கண்டிப்பாக என்னை விட்டுட்டு எங்கள் அப்பா போகமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பிடிச்ச கையை எங்கள் அப்பா இது நாள் வரைக்கும் தட்டி விட்டதே இல்லை. நேரமும் காலமும் அதுக்கான சூழ்நிலையை அமைச்சு தராதனால தான் நான் அப்படி செய்யலம்மா. இப்போ நான் ஓம் பேச்சையும் கேட்க முடியாதுன்னு தனா கையை தள்ளி விட்டுட்டு அப்படியே பின்னாடி போக சொல்லிடுறாங்க. போகிறப்ப அண்ணன் எல்லாத்தையும் தன்னோட கடமையை செஞ்சுட்டு போனால் நல்லா இருக்கணும்னு பத்மா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அண்ணன் நீ இங்கே இருந்து நல்லபடியாக எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்றேன். நீ என்ன இப்படியெல்லாம் போகிற அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியான்னு மணி சத்தம் போடுறாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. நான் அப்படியெல்லாம் யாரையும் அம்போனெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். இது நான் முன்னாடியே பேசி முடிவெடுத்தது தான். பிரிக்கிறதில் எனக்கு இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு எழுதி வச்சாச்சு. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அண்ணே நான் ஒன்றும் அதுக்காகலாம் கேட்கலண்ணே. இருப்பினும் நீயும் எங்கள் கூட இருக்கணும் தான் நல்லா இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே யாரை பற்றியும் தெரியாமல் நான் இங்கே தலைவராக இல்லை. சரியா பத்மா, கோவத்தை ஏற்படுத்தாத. இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு தெரியும். நாடகம் ஒரு அளவுக்கு ஆடு. ஓவராக ஆடிக்கிட்டு இருக்காத. இப்போ அவங்க 2 பேருக்கும் மனசு ஃபுல்லாக குழுகுலுன்னு இருக்குமே. எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றினேன். இப்போ எதுக்காக எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? நான் போகிறது உறுதி தான். சிவராமன் வராங்க. அண்ணன் எனக்கு நீ அப்பா ஆச்சேனே. அப்படி இருக்கும்போது நான் சொல்லி கூட நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, யார் சொல்லி நான் கேட்கணும் சொல்லு. நீ ஏன் முடிவு பண்ண? நம்ம அப்பாவுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது உனக்கு சந்தோஷமா? வருத்தம் தானே. ஆனால் உண்மை எப்படி இருந்தாலும் எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் வெளியில் வந்து தானே தீரும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீயும் எதை பற்றியும் யோசிக்காமல் பேசுகிறல்ல சிவராமா. உன்கிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கல. சரி, இத்தனை நாளாக நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். நீங்கள் இனிமேட்டு உங்களில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணிக்கங்க. அவர் சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கங்க. எனக்கு அப்புறம் எல்லாத்தையும் இந்த வீட்டில் இருக்கிற முக்கியமான ஆள்னா அது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கங்க. இது இத்தனை நாளாக நான் இங்கே வழிகாட்டியாக இருந்தேன். இனிமேட்டு இன்னொருத்தவங்க தான் வழிகாட்டுவாங்க. அவங்கள நீங்கள் மதிங்க. அவங்க பேச்சை கேளுங்க. புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. ஜானகி நிற்கிறாங்க. எல்லாரும் பேசிட்டாங்க. வாங்கங்க நம்ம இங்கேருந்து போகலாம். நீ எதுக்கு இங்கே வர? நான் எங்கே இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. உங்கள் மனசில் மட்டும் நீங்கள் இடம் கொடுத்தா பத்தாது. உங்கள் பக்கத்துலேயும் நான் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு ஜானகி நீங்கள் இங்கேருந்து போகணுன்னா யார் தடுத்தாலும் உங்களால் போக முடியும். என்னையும் கூட்டிகிட்டு போங்க. இதுதான் என்னோட அன்பு கட்டளை. மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே வேணான்னு ஜானகி அம்மா சொல்கிறாங்க. சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு ஜானகி அம்மாவையும் கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க. அந்த இடத்துல சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.